வாருங்கள், மரணத்தை ஜெயிப்போம். இயேசு மரணத்தை ஜெயிக்கும் வழியை காண்பிக்கிறார். நானே வழி என்றார். மரணத்தை ஜெயிக்க வாக்குத்தத்தம் தந்திருக்கிறார். இயேசு நித்திய ஜீவனை தருகிறேன் என்றபடியால் நாம் பரலோகத்தில் போய் படுத்துக்கொள்ளலாம் என்பது அர்த்தமல்ல. நாம் மரணத்தை ஜெயிக்க வைப்பார். ஜெயிக்காவிட்டால் மரணம்தான் நம்மை ஜெயிக்கும். மாம்சமும் இரத்தமும் தேவ ராஜ்யத்தை சுதந்திரிக்க முடியாது. மாம்சமும் இரத்தமும், நம் பிரயாசம், நம்ம பக்தி, நம்முடைய ஜபம், ஊழியம், மாம்சமும் இரத்தமும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்க முடியாது. அழிவுக்குரியது அழியாமையே சுதந்திரிக்காது. 1 கொரிந்தியர் 15:50 இப்படிதான் சொல்லுகிறது. சகோதரரே, நான் சொல்லுகிறது என்னவெனில், மாம்சமும் இரத்தமும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்க மாட்டாது. அழிவுள்ளது அழியாமையை சுதந்திரிப்பது இல்லை. அப்படியானால் நாம் மரணத்தை ஜெயிக்க முடியுமா? பலத்தினால் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, எல்லாம் என் ஆவியினால் ஆகும் என்கிறார். சகேரியா 4:6 அப்பொழுது அவர் செருபாபேலுக்கு சொல்லப்படுகிற கர்த்தருடைய வார்த்தை என்னவெனில், பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலே ஆகும். மரணத்தை ஜெயிப்பதை இயேசு நித்திய ஜீவன் என்று சொல்லுகிறார். 1 யோவான் 2:25 அது 24 படிக்கிறேன். அப்போதுதான் சரியான நோக்கம் நமக்கு புரியும் அவர் இந்த வார்த்தையை எழுதுவதற்கு. ஆகையால் ஆதி முதல் நீங்கள் கேள்விப்பட்டது உங்களில் நிலைத்திருக்க கடவது. என்னது ஆதி முதல் கேள்விப்பட்டது? பின்னாடி வரும். ஆதி முதல் நீங்கள் கேள்விப்பட்டது உங்களில் நிலைத்திருந்தால் நீங்களும் குமாரனிலும் பிதாவிலும் நிலைத்திருப்பீர்கள். ஆதி முதல் கேள்விப்பட்டது என்ன? நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பதே அவர் நமக்கு செய்த வாக்குத்தத்தம். இதுதான் ஆவியிலே ஆதி முதல் நமக்கு கேள்விப்பட்டது. இதை மறந்து விடுகிறோம். அதனால்தான் அது நிலைத்திருக்க கடவது அப்படின்னு சொல்றார். மறந்துட்டதுனால தப்பா யோசிக்கிறோம். உங்களை வஞ்சிக்கிறவர்களை குறித்து இவைகளை உங்களுக்கு எழுதியிருக்கிறேன். 26 அப்படி சொல்றார். வஞ்சிக்கிறவங்க அதை மறக்கடிச்சிடுறாங்க. நீங்கள் அவராலே பெற்ற அபிஷேகம் உங்களில் நிலைத்திருக்கிறது. ஒருவரும் உங்களுக்கு போதிக்க வேண்டுவது இல்லை. அந்த அபிஷேகம் சகலத்தையும் குறித்து உங்களுக்கு போதிக்கிறபடியால் அது பொய்யல்ல. அது உங்களுக்கு போதித்தபடியே அவரில் நிலைத்திருப்பீர்களாக. அவரில் நிலைச்சிருக்கணும்னா இந்த நித்திய ஜீவனை சுதந்திரிக்கணும். நித்திய ஜீவனை தான் அவர் வாக்கு பண்ணியிருக்கிறார். வேற எதற்கோ நம் கவனத்தை திசை திருப்பி ஜனங்களை மோசம் பண்ணுகிறார்கள். அதை செய்யி, இதை செய்யி, இதை சாதி, இதை போ, கட்டடத்தை கட்டு, ஊழியத்துக்கு கொடு, வடநாட்டுக்கு போய் ஊழியம் செய்யி, கவனத்தை திருப்பி ஜனங்களை மோசம் பண்ணுகிறார்கள். வாக்குத்தத்தத்தை மறந்து விடுகிறார்கள். வாக்குத்தத்தத்தை நாம் சுதந்திரிக்க வேண்டும். மற்றவர்களுக்கு சுதந்திரிக்க வழியாக வேண்டும். இதை விட்டு சபை கட்டி ஆத்மாவை கூட்டி என்ன பிரயோஜனம்? இந்த முட்டாள்தனத்தை என்ன சொல்ல? ஜெயிக்காதவன் அழியாதவன் அல்ல. வாக்கு தத்தத்தை சுதந்திரிப்பதே ரட்சிப்பு. பழைய ஏற்பாட்டிலே அப்படிதான் காமிச்சார். அவங்களுக்கு வாக்கு தத்தத்தை ஆசீர்வாதமான தேசத்தை காண்பிச்சு இதை சுதந்திரிங்கன்னு சொன்னார். அதை சுதந்திரிச்சவங்க 2 பேர் தான். மற்றவங்க எல்லாருடைய சிந்தனையும் திசை மாறி போயிருந்தது. இதே தான் இன்னைக்கும் நடக்குது. வாக்கு தத்தத்தின் மேல கவனமா இருங்க. நித்திய ஜீவனை தருவேன் என்பதுதான் அவர் நம்மோடு பண்ணியிருக்கிற வாக்கு தத்தம். இதன் மேல கவனமா இருங்க. நம் மரணத்தை ஜெயிக்கணும், அதன் மேல கவனமா இருங்க. பெரிய பர்வதமே, நீ எம்மாத்திரம் செருபாபேலுக்கு முன்பு நீ சம பூமியாவாய். சகேரியா 4:7. பெரிய பர்வதமே, நீ எம்மாத்திரம் செருபாபேலுக்கு முன்பாக நீ சம பூமியாவாய். தலைக்கல்லை அவன் கொண்டு வருவான், அதற்கு கிருபை உண்டாவதாக என்று ஆர்ப்பரிக்கிறார்கள். பர்வதம் சமபூமியானால் எப்படி இருக்கும்? உடைக்க முடியாத மரணத்தை உடைத்து நித்திய ஜீவனை அடைவது போல இருக்கும். இது பராக்கிரமத்தினால் செய்ய முடியுமா? முடியாது. தேவ ஆவியினால் ஆகும். இதற்கு தலைக்கல்லுக்கு கிருபை உண்டாவதாக என்கிறார். கிருபையால் பர்வதம் போன்ற நம் மாம்சத்தை சீர்படுத்தி பணிவானவனாக ஆக்க முடியும். கிருபைதான் இதை செய்ய முடியும். இப்படியாக நாம் மரணத்தை ஜெயிக்க முடியும். மாம்சத்துக்குரியவன் ஆவிக்குரியவனாகிறான். மண்ணானவன் விண்ணானவனாகிறான். கீழானவை மேலானவைகளாக ஆகிறது. சாவுக்கு ஏதுவானது சாவாமை உடையதாகிறது. கவனிங்க, சாவுக்கு ஏதுவான நாம் சாவாமை உடையவர்களாகிறோம். அழிவுக்குரிய நாம் அழியாமை உடையவர்களாகிறோம்.
1 கொரிந்தியர் 15:42. மரித்தோரின் உயிர்த்தெழுதலும் அப்படியே இருக்கும். அழிவுள்ளதாய் விதைக்கப்படும், அழிவில்லாததாய் எழுந்திருக்கும். இதற்குத்தான் விசுவாசம் வேண்டும். நமக்கு புரியாத உண்மை என்ன தெரியுமா? தண்ணீருக்குள் மூழ்கி எழுந்த நாம் உயிர்த்தெழுந்து விட்டதாக சொல்வது. இதுதான் நம் புத்திக்கு எட்ட மாட்டேங்குது. இது எப்படி? விதைக்கும் போது நீ இனி உண்டாகும் மேனியை விதையாமல் வெறும் விதையை விதைக்கிறாய். 1 கொரிந்தியர் 15:37. நீ விதைக்கும் போது இனி உண்டாகும் மேனியை விதையாமல் கோதுமை அல்லது மற்றொரு தானியத்தினுடைய வெறும் விதையையே விதைக்கிறாய். அதற்கு தேவன் வேறொரு மேனியை கொடுக்கிறார். நாம விதைக்கும் போது நம்முடைய பழைய மனுஷனை விதைக்கிறோம். வெளியில வரும்போது தேவன் வேறொரு மேனியை, இயேசு கிறிஸ்துனுடைய மேனியை கொடுக்கிறார். அழியாமையுடைய, சாவாமையுடைய, ஆவிக்குரிய மேனியை கொடுக்கிறார். விண்ணானவருடைய மேனியை கொடுக்கிறார். மரித்தோரின் உயிர்த்தெழுதலான ஞானஸ்நானமும் அப்படியே இருக்கும். அழிவுள்ளதாய் விதைக்கப்படும், அழிவில்லாததாய் எழுந்திருக்கும். ஜென்ம சரீரம் விதைக்கப்படும், ஆவிக்குரிய சரீரம் எழுந்திருக்கும். ஜென்ம சரீரம் போய் ஆவிக்குரிய சரீரம் வரும். 1 கொரிந்தியர் 15:44. ஜென்ம சரீரம் விதைக்கப்படும், ஆவிக்குரிய சரீரம் எழுந்திருக்கும். அவ்வளவு தெளிவா சொல்றார். ஜென்ம சரீரம், ஜென்மன்னா நம்முடைய பழைய தன்மை, மனுஷத்தன்மை விதைக்கப்படும். தேவத்தன்மையுடையவர்களாக எந்திரிப்போம். ஆவிக்குரிய சரீரம் எந்திரிக்கும். இதற்கு விசுவாசம் போதும். மரித்தோர் எப்படி உயிர்த்தெழுவார்கள், எப்படிப்பட்ட சரீரத்தோடு வருவார்கள் என்ற அறிவில்லாமல் இருக்கிறபடியால் இந்த குழப்ப நிலை நம்மளுக்கு பழையபடியே இருக்கிறோம் நினைச்சிட்டு இருக்கோம். ஞானஸ்நானம் என்பது வெறும் சடங்கல்ல, அது மரித்தோரின் உயிர்த்தெழுதல். ஞானஸ்நானம் என்ன? அது மரித்தோரின் உயிர்த்தெழுதல். கிறிஸ்துவுடன் மரித்தோம், அவருடன் இணைந்து எழுந்திருக்கிறோம். ரோமர் 6:5. ஆதலால் அவருடைய மரணத்தின் சாயலில் நாம் இணைக்கப்பட்டவர்களானால் அவருடைய உயிர்த்தெழுதலின் சாயலிலும் இணைக்கப்பட்டிருப்போம். கிறிஸ்துவோடு இணைக்கப்படுவது தான் ஞானஸ்நானம். கிறிஸ்துவோடு இணைக்கப்படுறது தான் மரித்தோரின் உயிர்த்தெழுதல். அவருடைய உயிர்த்தெழுதல்ல நம்ம இணைக்கப்படுகிறோம், அவருடைய மரணத்துல இணைக்கப்படுகிறோம். இது ஒரு தரிசனம், நேரில் பார்க்க முடியாது. விசுவாசிக்காதவரை இந்த மாற்றம் உண்டாகாது. தரிசனம் இல்லாவிட்டால் வெறும் தண்ணீர் முழுக்காகவே, சரீரத்தின் அழுக்கை போக்குகிற தண்ணீர் முழுக்காகவே ஞானஸ்நானம் இருக்கும். தரிசனம் இல்லாமல் யாவரும் ஞானஸ்நானம் பெற்ற பிறகும் மாம்சத்துக்குரியவர்களாகவே இருக்கிறார்கள், பாவத்திற்கு அடிமையாக. தரிசனம் இல்லாமல் யாவரும் கொடுமை இல்லை. சபையும் குருடருக்கு வழிகாட்டுகிற குருடராய் இருக்கிறது. புத்தியீனனே, நீ விதைக்கிற விதை செத்தால் ஒழிகிற உயிர்ப்பிக்க மாட்டாதே. 1 கொரிந்தியர் 15:36. புத்தியினே, நீ விதைக்கிற விதை செத்தால் ஒழிய உயிர்ப்பிக்க மாட்டாதே. அப்படியானால் நம்மிடம் இந்த மாற்றம் உண்டாக நம் மரணம் அவசியம். அது நடந்தா தான் இது நடக்கும். நம் மரணம் நடந்தா தான் அவருடைய உயிர்த்தெழுதலும் நம்மகிட்ட நடக்கும். அவருடைய மரணம் நடந்தா தான் மாம்சத்துக்குரிய நான் ஆவிக்குரியனாவேன், ஜென்ம சுபாவத்துடைய நான் தேவ சுபாவம் உடையவனாக மாறுவேன். நம் மரணத்தின் அடிப்படையில்தான் ஆவிக்குரிய நாம் அழியாமையை தரித்துக் கொள்கிறோம். இது நம் மரணத்தை ஞானஸ்நானத்தினாலே நிறைவேற்றியதாக காண்பிக்கிறது. நாம் செத்தோமானால் மிகுந்த பலன் உண்டாயிருக்கும். நாம சாக முடியாது, நம்மளே போட்டு அடித்து கொண்டுக்க முடியாது. தேவன் பலவித பாடுகளால் நம்மை மரணத்துக்குள்ளாக்குகிறார், மறுபடி பிறந்த புதிதானவர்களாக மாற்றுகிறார். பலவித பாடுகளில் நம்ம போகிறோம். இதற்கு உதவியாக உங்கள் மரணத்தை தினமும் சுமந்து மறுரூபமாவதை பூர்ணப்படுத்துங்கள் என்று போதிக்கிறோம். 2 கொரிந்தியர் 4:17. காணப்படுகைகள் அல்ல, காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு, அப்படி நினைச்சிட்டு இருக்க நம்ம காணப்படாத நோக்கிட்டு இருக்கோம்னு. காணப்படுகைகள் அல்ல, காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு அதிசீக்கிரத்தில் நீங்கும் லேசான நம்முடைய உபத்திரவம். இதை கவனிச்சு பாருங்க. சீக்கிரத்தில் விலகிடுன்னு சொல்றாரு. நம்ம உபத்திரவங்கள்லாம் லேசானதுன்னு சொல்றாரு. மிகவும் அதிகமான நித்திய கன மகிமையை உண்டாக்குகிறது.
மகிமையை உண்டாக்குறதுன்னா பரவாயில்ல, கன மகிமைன்றது இன்னும் பெருசு. நித்தியமானது, அது மட்டும் இல்லை, அதிகமான நித்திய கன மகிமையை உண்டாக்குகிறது. கம்பாரிசனை கவனிங்க. சீக்கிரம் விலகுகிற லேசான நம்முடைய உபத்திரவம் மிகவும் அதிகமான நித்திய கன மகிமையை உண்டாக்குகிறது. அவர் சொன்னால் சரியாக தான் இருக்கும். சீக்கிரமாக விலகிற உபத்திரவம். நம்முடைய உபத்திரங்களை பார்த்து ஐயோ ஐயோ ஐயோன்னு கதறோம். ஆனால் இதான் உண்மை. சீக்கிரம் விலகக்கூடிய லேசான உபத்திரவம், இதுக்கு ஆண்டவர் நித்திய கன மகிமையை நம்மளுக்கு தரார். அப்படியானால் ஞானஸ்நானம் என்பது ஒரே நாளில் முடிந்து விடவில்லை. மரணம் நிறைவேறியதாக ஞானஸ்நானத்தின் அன்றே நம்பினாலும் பலவித பாடுகளினால் நம்மிடம் மரணத்தை உறுதிப்படுத்துகிறார், உண்டாக்குகிறார். மரித்தோரின் உயிர்த்தெழுதலை நம்பாத ஒருவன், அப்படிதான் பலரும் இருக்காங்க. ஞானஸ்நானம்னா ஏதோ ஒரு சடங்கு நினைச்சிட்டு எப்படி மறுரூபப்படுவான்? 1 கொரிந்தியர் 15:12. கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுந்தாரென பிரசங்கிக்கப்பட்டிருக்க மரித்தோரின் உயிர்த்தெழுதல் இல்லை என்று எப்படி உங்களில் சிலர் சொல்லலாம்? அப்படிதான் சொல்றாங்க. மரித்தோரின் உயிர்த்தெழுதலை மறந்தே போயிட்டாங்க, அது கணக்கிலே எடுத்துக்கிடல. வெறும் ஞானஸ்நானமா பார்த்துட்டு இருக்காங்க. ஒரு சடங்காக எண்ணி கடந்து செல்கிறோம். வானத்துக்குரிய மேனி வேறே, பூமிக்குரிய மேனி வேறே. மண்ணானவன் எப்படிப்பட்டவனோ அப்படியே மண்ணானவனும் இருப்பான். அவனை எப்படி திருந்த சொன்னாலும் திருந்த மாட்டான், திருந்த முடியாது. வானத்துக்குரியவர் எப்படிப்பட்டவரோ வானத்துக்குரியவர்கள் அப்படிப்பட்டவர்களே. இவர்கள் திருந்த அவசியம் இருக்காது. 1 கொரிந்தியர் 15:46. ஆகிலும் ஆவிக்குரிய சரீரம் முந்தினதல்ல, ஜென்ம சரீரமே முந்தினது, ஆவிக்குரிய சரீரம் பிந்தினது. அப்போ இந்த உலகத்துல இன்னைக்கு நடக்கிறத பத்தி தான் 1 கொரிந்தியர் 15 சொல்றாரு. சகல சபைகளும் இது என்னைக்கோ இயேசு கிறிஸ்து வரும்போது தான் நடக்கும்னு சொல்லி பிரசங்கிச்சுட்டு பேதளிச்சு போய் கிடக்குறாங்க. அவங்ககிட்டயும் இந்த மாற்றம் இல்லைல்ல, அதனால அதை அப்படிதான் பேசுவாங்க. இன்னைக்கு நடக்கிற மாற்றம், ஆவிக்குரிய சரீரம் பிந்தினது, முந்தினது இது தேவத்தன்மை. மண்ணானவனின் சாயலை அடைந்து எப்படிப்பட்ட இப்போது புரிகிறதா? ஞானஸ்நானம் என்ற தண்ணீர் முழுக்கினால் உண்டாகிற உயிர்த்தெழுதல் எப்படிப்பட்டது? இது நம் அடிப்படை தன்மையில் உண்டான மாற்றம், மாறாத மாற்றம். திரும்ப திரும்ப நம்ம மாற்றிக்கிட்டே இருக்க வேண்டாம். அது ஒரேடியாக மாற்றிடுச்சு நம்மளை. என்றென்றைக்கும் நிரந்தரமா ஜெயமுள்ள ஒரு வாழ்க்கை, அசைவில்லாத ராஜ்யம், அப்படிதான் சொல்றார் பவுல். மாறாத மாற்றம். மண்ணுக்குரிய சாயலை அணிந்திருக்கிறது போல வானவருடைய சாயலையும் அணிந்து கொள்கிறோம். பார்த்தீங்களா? மண்ணானவனின் சாயலை அணிந்திருக்கிறது போல வானவரின் சாயலையும் அணிந்து கொள்கிறோம். அதே 1 கொரிந்தியர் 15:49 சொல்றார். மண்ணானவனுடைய சாயலை நம்ம அணிந்திருக்கிறது போல வானவருடைய சாயலையும் அணிந்து கொள்கிறோம். இதனால் தேவத்தன்மையான பரிசுத்தத்தை இன்றைக்கே நம் மாம்சத்தில் அடைகிறோம். அவருடன் மரித்தோம் என்ற சின்ன விசுவாசத்தை கொண்டு. நான் மறிச்சிட்டேன் நம்ம சொல்றோமே, அதனுடைய பலன் எவ்வளவு பெருசா இருக்குன்னு உங்களுக்கு விவரிச்சு காண்பிக்கிறேன். நாமும் மரணத்தை அழிக்கிறோம், அவரை போல ஜெயிக்கிறோம். அழிக்கிறோம் என்ன? ஜெயிக்கிறோம். நம் பலத்தினால் அல்ல, பராக்கிரமத்தினால் அல்ல, தேவாவினால். மறுரூபமாவதால் நம்மை உயிர்ப்பிக்கிறது ஆவி. இப்படி நீங்க விசுவாசிக்கிறதுனால வேறொரு மனுஷனா மாறிடுங்க. அது கண்ணால பார்க்க முடியாதனால தான் பிரச்சனை. நம்ம பழைய சிந்திச்சுட்டு இருக்கோம். ஒரு மனுஷனால் மரணம் உண்டானது போல ஒரு மனுஷனால் மரித்தோரின் உயிர்த்தெழுதலும் உண்டானது. 1 கொரிந்தியர் 15:21 சொல்ற. மனுஷனால் மரணம் உண்டானது போல மனுஷனால் மரித்தோரின் உயிர்த்தெழுதலும் உண்டாயிற்று. திரும்ப திரும்ப அந்த வார்த்தையை சொல்றாரு. இப்படிதான் நம்ம பார்க்கணும். மரித்தோரின் உயிர்த்தெழுதலை நான் அடைஞ்சிருக்கேன், ஞானஸ்நானம் வாங்கியிருக்கேன்னு சொல்லாதீங்க. மண்டையில குட்டி சொல்லிக்கிட்டே இருங்க. சொல்லாதீங்க ஞானஸ்நானம் நீங்க வாங்கல, மரித்தோரின் உயிர்த்தெழுதலை அடைஞ்சிருக்கீங்க, அப்படி பாருங்க. அப்பதாங்க நம்ம தெளிவடைவோம். இன்னும் பழசப்படியே சிந்திச்சுட்டு இருக்கோம். மரித்தோரின் உயிர்த்தெழுதலை நான் அடைஞ்சிருக்கேன். இப்படி இயேசு பாவ மன்னிப்பை தருவதால் இரட்சகர் அல்ல, நம் உயிர்த்தெழுதலை இன்றே சுதந்திரிக்க செய்ததால் அவர் நம் ரட்சகர். இயேசு கிறிஸ்து ரட்சகர் எதனால சொல்றோம்? உயிர்த்தெழ பண்ணினதுனால ரட்சகர்னு சொல்றோம். பாவ மன்னிப்புக்காக ஆண்டட்ட வரல, மரித்தோரின் உயிர்த்தெழுதலை அடைகிறதுக்காக ஆண்டட்ட வந்திருக்கோம். மறுரூபத்தை அடையாமல் விட்டால் ஆக்கினை அடைகிறோம். இங்க தாங்க எல்லாரும் முட்டாள்தனமா வழிக்கு விழுந்துட்டு இருக்காங்க. பழைய ஏற்பாட்டை தான் பார்த்தோம். 2 குடும்பம் தான் போச்சு, 40 லட்சம் ஜனங்களும் வழிக்கு விழுந்து நாசமாயிட்டாங்கன்னு. இதே தான் இன்னைக்கு நடக்குது. மறுரூபத்தை அடையாமல் விட்டால் ஆக்கினை அடைகிறோம். விடாதே, பிடி,
மரணத்தை ஜெயிக்க வேண்டும், இல்லாவிட்டால் மாம்சமாகவே முடிவோம். ரோமர் 8:1 தெளிவா பேசுறாரு. ஆனபடியால் கிறிஸ்து இயேசுக்கு உட்பட்டவர்களாய் இருந்து மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படியே நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை. அப்ப இயேசு கிறிஸ்து மாம்சத்தின்படி நடக்கிறவனுக்கு ஆக்கினை தீர்ப்பு உண்டு. உண்டு. எல்லாரும் சொல்லுங்க, உண்டு. மாம்சத்தின்படி நான் வாழ்ந்தேன்னா ஆக்கினை தீர்ப்பு எனக்கு உண்டு. மனசுல சொல்லுங்க, மாம்சத்தினுடைய வாழ்ந்தேன்னா ஆவியின்படி எனக்கு ஆக்கினை தீர்ப்பு உண்டு. வேற ஒண்ணுமே செய்ய வேண்டாம். சுயமா வாழ்ந்தீங்கன்னாக்கா, சுயமா எனக்குனே வாழ்ந்தீங்கன்னாக்கா மாம்ச ஆக்கினை தீர்ப்பு உண்டு. இயேசு வந்துட்டேன்னு சொல்லி ஏமாத்திக்காதீங்க. ஆவியின்படி இந்த மாற்றம் உண்டாயிருக்கணும். அதனால தான் நான் அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறேன். மரித்தோரின் உயிர்த்தெழுதலை நம்ம பெற்றிருக்கோம்னு சொல்லி. அதுக்காக தான் நான் திரும்ப திரும்ப உங்கள் மனசுக்கு அறிவுறுத்திக் கொள்ளுங்க. மரித்தோரின் உயிர்த்தெழுதல் உண்டாயிருக்கு. ஏன் புலம்புறோம்? ஏன் கசந்து கொள்றோம்? ஏன் எரிச்சல் அடைகிறோம்? ஏன் நம்மளால சகிக்க முடியல? இன்னும் மண்ணுக்குரிய தன்மையில இருக்கிறதுனால. இது விசுவாசத்தினால மாறக்கூடியது, ஆவிக்குரிய தன்மை. இதுக்குள்ளதான் நான் உங்களை வாங்கன்னு கூப்பிடுறேன். ஏதோ ஒரு உட்கார்ந்து உங்களுக்கு பாடம் எடுக்கிறது என் வேலை இல்லை. சத்தியத்தை விலைக்கு காண்பிக்கிறேன். இவ்வளவு பெரிய சத்தியம் உண்டாயிருக்கையா? ஆண்டவர் மாத்தி இருக்கிறாரு. மரித்தோரின் உயிர்த்தெழுதலை தந்திருக்கிறாரு. இயேசு கிறிஸ்து மாதிரியே நீங்க அப்படியே அச்சசலா இருக்கிறீங்க. அவரோட இணைந்துட்டீங்க. செருபாபேலின் தரிசனம் பொன் குத்து விளக்கு. அவன் பார்க்கறான் பொன் குத்து விளக்கு. அதில் கிண்ணமும் உச்சியில் 7 அகல்களும் அந்த அகல்களுக்கு போகிற 7 குழாய்களும் இருக்கின்றன. 2 ஒலிவ மரங்கள் அந்த கிண்ணத்தின் ஒவ்வொரு பக்கமும் இருந்தன. சகேரியா 2:4 வசனங்களை படிக்கிறேன். நீ காண்கிறது என்னவென்று கேட்டார். அதற்கு நான், இதோ முழுவதும் பொன்னினால் செய்யப்பட்ட குத்து விளக்கை காண்கிறேன். அதன் உச்சியில் அதன் கிண்ணமும் அதன் மேல் 7 அகல்களும் அதன் உச்சியில் இருக்கிற அகல்களுக்கு போகிற 7 குழாய்களும் இருக்கிறது. அதன் அருகில் கிண்ணத்திற்கு வலது பக்கமாக ஒன்றும் இடது பக்கமாக ஒன்றும் ஆக 2 ஒலிவ மரங்கள் இருக்கிறது என்றேன். சகரியா ஒரு தரிசனத்துல பார்த்து அதை செருபாபேல் பார்க்கறான். அதை சகரியா எழுதுறார். ஒலிவ மரங்களிலிருந்து வழிகிற எண்ணெய் அகல்களை நிரப்பி குத்து விளக்கை ஒளிரச் செய்கிறது. முன்மாதிரிகள் தருகிற வெளிச்சம் நம்பிக்கை தருகிறது. இயேசு கிறிஸ்து ஒரு முன்மாதிரி, அப்போஸ்தலர்களும் தான் முன்மாதிரி. அந்த முன்மாதிரி தான் எண்ணெய். மரித்தோரின் உயிர்த்தெழுந்த ஜீவியம் எப்படி இருக்கும் என்பதை இவர்கள் வாழ்ந்து காண்பித்தார்கள். இதனால் ஆலயம் வெளிச்சம் பெறுகிறது. மற்றெங்கும் இருள். பாவங்களை தவிர்த்து பரிசுத்தமாக வாழ வழி தெரியவில்லை. இதனால் உண்டாகும் அவலங்கள் உலகை ஆட்டி படைக்கிறது. கொலையும் பகையும் குரோதமும் தந்திரமும் அவதூறும் யுத்தமும் பெருகி போயின. எங்கும் அமைதி இல்லை. முன்மாதிரிகளை தந்ததால் தேவன் மனுஷர்களை மறந்துவிடவில்லை. மனுஷன் சுயத்தை பேண வாழாமல் உயிரை கொடுத்து தேவ சித்தம் எதுவும் செய்வதால் மரித்தோரின் உயிர்த்தெழுதலை அடையலாம். சத்துருவை சிநேகிக்கலாம், தீமையை நன்மையால் மேற்கொள்ளலாம். உயிரை கொடுத்தாவது தீமையற்றவனாகலாம் என்றென்றும். இதுதான் அந்த குத்து விளக்கு எரிஞ்சி வெளிச்சம் கொடுத்து நமக்கு காண்பிக்குது. இதை நாம் சொந்த புத்தியினால் புரிந்து கொள்ள முடியாது. ஒலிவ மரத்திலிருந்து வழிகிற எண்ணெயால் ஒளி உண்டாகிறது. முன்மாதிரியான ஜீவியத்தை பார்த்துதான் இந்த புரிதல் உண்டாகிறது. மாம்சத்தை ஆவினால் அழிக்கிறது. தானாக உண்டாகிறது. வேதம் படித்தாலும் கிடைக்காது. ஒலிவ பழங்களை இடித்து பிழிந்தெடுத்த எண்ணெய் எரியும் போது ஒளி உண்டாகும். நசுக்கி நொறுக்கி இடித்து பிழிய வேண்டும். மரணத்தை ஜெயிக்க இயேசு இடிக்க வலிக்க தேவசித்தம் செய்தார். சுயமா எதையும் செய்யவில்லை. கடைசி சிலுவை மரணம் வரை அப்படித்தான் அவர்கிட்ட ஒளிவ எண்ணெய் வந்தது. அதான் நமக்கு வெளிச்சமா இருக்கு. அவர் உயிரையே இது வாங்கியது. பாடுகளை அவர் பொருட்படுத்தவில்லை. பொறுமையும் நம்பிக்கையும் பலமாக இருந்தது. பிழிந்தெடுத்தாலும் அவரிடம் சுயம் வெளிப்படவில்லை. தேவ சித்தத்திற்கு பணிவே வெளிப்பட்டது. தேவன் அவர் பணிவை பார்த்து அங்கீகரித்தார். மரணம் உடைத்தெறியப்பட்டது. உயிர்த்தெழுதல் அவருக்கு உண்டானது. அவர் இப்ப இந்த வழியில போனதுனால அவரும் நம்மள மாதிரி மனுஷன்தான், மாம்சத்தில் வந்தவர் தான் உயிர்த்தெழுதலை அடைஞ்சிட்டார். இதைத்தான் நம்ம பார்க்கிறோம். வெளிப்பட்ட உயிர்த்தெழுதல்
உலகையே உலுக்கி சிந்திக்க வைக்கிறது. அவரை போல கீழ்ப்படுகிற யாவருக்கும் மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுகிற வல்லமை கிடைக்கிறது. பின்பற்றிய பவுலிடம், யோவானிடம் இந்த வல்லமையை பார்க்கிறோம். எல்லாம் பரிசுத்த ஆவியினால் தான் ஆகும் என்றால் இவர்கள் எதற்கு? பலத்தினால அல்ல, பராக்காரத்தினால, எல்லாம் பரிசுத்தாவினால தான் ஆகும்னு சொல்லிட்டார்ல. இவங்கெல்லாம் ஏன் இப்படி பாடுபடணும்? அவங்களே பரிசுத்தாவி நடத்திட முடியாதா? இவர்களை நடத்தியதும் பரிசுத்தாவி தான். பரிசுத்தாவி ஞானத்தை தருகிறார், தெளிந்த புத்தியை தருகிறார், அன்பை தருகிறார், பயமற்ற சிந்தையை தருகிறார். இவைகளால் ஒருவன் நிலைத்திராவிட்டால் பிழிந்தாலும், பல பாடுகள்னால பிழிந்தாலும் பிரகாசிக்கிற வாழ்க்கையை வாழ முடியாது. பரிசுத்தாவிதான் இதெல்லாம் செய்கிறார். ஒவ்வொருவனாக தேவன் மறுரூபப்படுத்துகிறார். மரணத்தையே ஜெயிக்கிறார்கள். அநேகர் ஜெயிக்க வெளிச்சம் அதிகமாக உண்டாகிறது. வெளிச்சம் உண்டாக வார்த்தையும் வேண்டும், முன்மாதிரியும் வேண்டும், போதிக்கிற பரிசுத்தாவி வேண்டும். இந்த மூணும் வேணும் வெளிச்சம் உண்டாகணும்னா. இந்த மூன்றும் இணைந்துதான் நம்மை புதுப்பிக்கிறது. முன்மாதிரி என்று ஒன்று இல்லாவிட்டால் யாரும் இதை சாதிக்க முடியாது. இயேசு கிறிஸ்துன்னு ஒரு முன்மாதிரி, பவுல்னு ஒரு முன்மாதிரி, யோவான்ற முன்மாதிரியை பார்த்து தான் நம்ம மாறுறோம். ஆபிரகாம்ன்ற முன்மாதிரி. இப்படி வெறுமனே பைபிள் படிச்சு இதெல்லாம் மாறிட முடியாது. வார்த்தையும் இருக்கு, முன்மாதிரியும் இருக்கு, அதை எடுத்து காண்பிக்கிற பரிசுத்தாவியும் இருக்கு. முன்மாதிரி இல்லாவிட்டால் எங்கும் இருளை நிலவுகிறது. இன்னைக்கு அப்படி யாரும் இல்லை, அதனால எங்கும் இருள் நிலவுது. மரணத்தை ஜெயித்தவராக இயேசுவை கூட ஜனங்கள் எப்படி பார்க்கறாங்க? அவரை மரணத்தை ஜெயித்தவரா பார்க்கல. கண் காணாத பரலோகத்தை மட்டும் அவரிடம் கெஞ்சி கெஞ்சி கேட்கிறார்கள். பரலோகத்தை கொடுத்துருங்க, நான் பரலோகத்துக்கு வந்துடுறேன், நீங்க வரும்போது பரலோகத்துல எனக்கு ஒரு இடம் போட்டு வைங்க. விளக்கை எரிய வைக்க முன்மாதிரி வேண்டும். முன்மாதிரி திரியை தூண்டிவிட்டு எரிய வைக்கும். திரி எரிய எரிய எண்ணெய் தான் வெளிச்சமாக மாறும். திரி எரிஞ்சிடாது. மரித்தாலும் இயேசு மரிக்கவில்லை. அவர் எரிஞ்சாலும் அது அவரை பாதிக்கல. இப்போ பரலோகத்தில் இருக்க நாம் எரிகிறபடியால் அழிந்திட மாட்டோம். பாடுகளை கேட்டால் பயம் வருகிறது. ஐயோ, யோவான் எண்ணெய் சட்டியில் விழுந்து உயிர் விட்டானா, ஆனால் அவன் வசனங்களில் ஒளி வெளிப்படுகிறது. பாடுகள் பயமுறுத்துகிறது. இயேசுவின் பாடுகள் கொடுமையானவைப்பா. நமக்கு அவருக்கல்ல, பரிசுத்த ஆவியால் அவைகளை சகித்தார். ஆவி தருகிற பலத்தால் யாரும் சகிக்கலாம். பரிசுத்தாவியால் எல்லாம் ஆகும் என்றால் இந்த பாடுகளையும், எந்த பாடுகளையும் சந்தோஷமாக சகிக்கலாம். எந்த பாடுகளையும். இயேசுவிடம் சென்ற யாரும் நல்லா இல்லையே, என்னமா கஷ்டப்படுறாங்க, இந்த கஷ்டம் வேண்டுமா? அதனால் இயேசுவை பின்பற்ற ஜனங்கள் மறுக்கிறார்கள். எல்லாருமே கஷ்டப்படுறாங்க இயேசுகிட்ட வந்தா. புரியாததால் உண்டான குழப்பம் இது. பாடுபட்ட யாரும் கஷ்டமாக பாடுகளை பார்க்கவில்லை. எபிரேயர் 12:2. அவர் நமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தை பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பாரிசத்தில் உட்கார்ந்தார். சந்தோஷமா சிலுவை சகிச்சார் என்கிறது வேதம். பாடுகள் பார்க்கிறவர்களுக்கு தான், சகிக்கிறவர்களுக்கு இல்லை. அன்பின் பிரயாசம் எதுவும் வலி தெரியாது. பிரயாசம் தனியா பார்த்தோன்னா வலிக்கும். அன்பினால படுற பிரயாசம் எதுவுமே வலி தெரியாது. வலிச்சாலும் அது வலியா தெரியாது. நம்பிக்கையின் பொறுமை எதுவும் துவண்டு விடாது. நடக்கும் நடக்கும் நாம் நம்புறோம். அதனால மனசு வலிச்சாலும் துவண்டு விட மாட்டோம். விசுவாசத்தின் கிரியை கஷ்டத்தை தாங்க பலன் தரும். முடிவில் இவர்கள் மகிமையில் உயர உட்கார்ந்திருக்கிறார்கள். பாருங்கய்யா, மற்றவர்கள் தான் ஐயோ எனக்கு பாடு வேண்டாம் என புலம்புகிறார்கள். நான் இடித்து பிழியப்படுவதால் எரிகிற எண்ணெய் ஆகிறேன், உலகத்திற்கு வெளிச்சம் தருகிறேன் என்பதுதான் சந்தோஷப்பட காரணம். ஒரே முறை வாழ்கிற என் வாழ்க்கையை பயனுள்ளதாக வாழ்ந்துவிட்டு போகிறேனே. விதை விழுந்து சாகாவிட்டால் தனித்திருக்கும். ஆமா, செத்ததாகில் மிகுந்த பலன் கொடுக்கும். தனியே இருந்தால் நோய் கண்டு மறித்து விட போகிறோம். நித்திய ஜீவன் கிடையாது. தனித்திருந்து என்ன பலனை கண்டோம்? சாக பயம். செத்தால் மிகுந்த பலன் உண்டு. முதலாவது நமக்கும் பின் உலகத்துக்கும் பயப்படுகிறவர்களை தேவன் ஏற்பதில்லை. நரகத்திற்கு போகிறவர்கள், முதலாவது போகிறவர்கள் பயப்படுகிறவர்கள். வெளிப்படுத்தல் 21:8. பயப்படுகிறவர்களும் அவிசுவாசிகளும் அருவருப்பானவர்களும் கொலைபாதகரும் விபச்சாரரும் சூனியக்காரரும் விக்கிர ஆராதனைக்காரரும் பொய்யர் அனைவரும் இரண்டாம் மரணமாகிய அக்கினியும் கந்தகமும் எரிகிற கடலிலே பங்கடைவார்கள். அவங்களுக்கு என்னது? ஷேர் இருக்குங்க. இங்க நரகத்துல ஷேர் போட்டு வாங்கி வச்சிருக்கான். பங்கடைவார்கள். பயப்படுகிறவர்கள் முதலாவது அந்த லிஸ்ட்ல வராங்க.
நமக்குள் ஒன்று இருக்கிறது, அதுதான் சாக வேண்டும். அதற்காக இடித்து கசக்கி பிழிகிறார். தேவன் எல்லோருக்கும் இதை செய்வதில்லை. அவரவர் போக்கிலே போக விட்டு விடுகிறார். தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களே பாடுள்ள வாழ்க்கையில் நடத்தி ஜெயிக்க வைக்கிறார். ஐயா, நம்ம பாடுகளில் ஆண்டவர் நடத்தவில்லை என்று சந்தோஷப்படாதீர்கள். அப்படியானால் தேவன் உங்களை தெரிந்து கொள்ளவே இல்லை. ஆடு, மாடு, கோழி, நாய், கழுதை, குதிரை இவைகளுக்குள் ஒன்றும் கிடையாது. நம் பராமரிப்புக்காக திரும்ப ஏதோ ஒன்றை நமக்கு தருகிறது. தன் நலத்தை பாராமல் உழைப்பு, பால், முட்டை தரமாட்டேன், என்னுடையது என்று அவை முரண்டு பிடிப்பதில்லை. தன்னுடையது என்ற எண்ணமே இவைகளிடம் இருக்காது. ஆகையால் அவைகளை எடுத்து பராமரிக்கிறோம், நாமளும் அனுபவிக்கிறோம். என் உழைப்பென்று கழுதையும் என் முட்டை என்று கோழியும் தடுத்தால் அவைகளை வைத்துக் கொள்வோமா? குதிரை ஓட மறுத்தால் துரத்தி விட மாட்டோம். இவைகளுக்கு அவைகளுடையது பெரிதில்லையா? பெரிதானாலும் பெரிதாக பார்ப்பதில்லை. அந்த நினைவு அவளிடம் செத்துவிட்டது. எப்படி? அன்பு, விசுவாசம். ஆனால் நாம் பார்க்கிறோமே, என் சொத்து, என் பெயர், என் உரிமை, என் உயிர் இவைகளை தொட்டால் தொலைத்து விடுவோம். இதுதான் சாக வேண்டும். நான் என்னுடையது என்பது எவ்வளவு தொல்லைப்படுத்தி நிம்மதியை குலைத்து விடுகிறது. செய்யக்கூடாததெல்லாம் செய்கிறோம். பிசாசாகவே மாறி பேயாட்டம் போடுகிறோம். இடித்து கசக்கி பிழிந்து வடித்து விடுகிறார். அதன் பின் நம் குணங்கள் தெய்வீகமாக மாறிவிடுகிறது. மண்ணுக்குரிய நாம் விண்ணுக்குரியவர்களாக ஆகிவிடுகிறோம். இயேசு சென்ற வழி இது. இந்த வழிதாங்க ஆண்டவரே போயிருக்காரு. பவுல் அப்போஸ்தலனாக மாறிய இடம் இது. யோவானை உருவாக்கிய விதம் இது. இப்படிதான் எல்லாரையும் ஆண்டவர் உருவாக்கியிருக்கார். ஜெபமோ உபவாசமோ ஏற்படுத்த முடியாத மறுரூபத்தை ஏற்படுத்தி விடுகிறது. நம் ஜீவியம் நித்தியமாகும் வழி இது. உலக நன்மைகளை மட்டுமே அடைவது கிறிஸ்து வழி காட்டவில்லை. உலக நன்மைகளுக்காக அவரை நம்பி இருக்கிறவர்களை பார்த்து பரிதபிக்கப்பட்டவர்கள் என்கிறார் 1 கொரிந்தியர் 15:19. மருத்துவரின் உயிர்த்தெழுதலும் இம்மைக்காக மாத்திரம் நாம் கிறிஸ்துவ மேல் நம்பிக்கையாக இருந்தால் எல்லா மனுஷர்களை பார்க்கலாம் பரிதபிக்கப்பட்டவர்களாக இருப்போம். ஆண்டவர்கிட்ட அவங்களாம் வரல, ஆனால் நாம் மகிமையை அடையிறது பதிலாக காசு பணத்துக்காக ஆண்டவர்கிட்ட நிற்கிறது பரிதபமான விஷயம் தானே. எதற்காக இயேசுவை பின்பற்ற வேண்டும்? தெளிவான வார்த்தை இது. எதற்காக இயேசுவை பின்பற்ற வேண்டும்? மரணத்தை ஜெயிப்பதற்காக மட்டுமே. இது ஒன்றைத்தான் அவர் வாக்கு பண்ணியிருக்கிறார். இதனால தான் ஆரம்பத்திலே நான் சொன்னேன், நம்ம பல விதத்தில் நம்ம சிந்தனையை கலைச்சி போடுறாங்க. 1 யோவான் 2ஆம் வசனத்தில் அதான் படிச்சு 2ஆம் அதிகாரத்தில் அதான் படிச்சு காமிச்சேன். சபைகளை இருள் என்ற மேகம் மூடி இருக்கிறது. ஆமா, ஜெயிக்க வேண்டும் என்றால் எதை ஜெயிக்கணும்? அதான் தெரியல. ஆத்மாக்களை ஜெயிக்க வேண்டும் இல்லைங்க. ஜெயம் ஜீவியத்தை பற்றியது. அழிவுக்குரிய நாம் அழியாமையை சொந்தமாக்குவதை பற்றியது. 1 கொரிந்தியர் 15:42. மருத்துவரின் உயிர்த்தெழுதலும் அப்படியே இருக்கும். அழிவுள்ளதாய் விதைக்கப்படும், அழிவில்லாததாய் எழுந்திருக்கும். போறது அழிவுள்ளது, வெளியில வர்றது அழியாமை. சாவுக்குரிய நாம் சாவாமை அடைகிறோம். மதியினமான நாம் ஞானமுள்ளவர்களாய் மாறுகிறோம். பலவீனமான நாம் பலமுள்ளவர்களாய் எழுந்திருக்கிறோம். ஜென்ம சுவாபம் உள்ள நாம் தெய்வீக சுவாபத்தை அடைகிறோம். அழிவுக்குரியது அழியாமையை சொந்தமாக்குவதை பற்றியது. இதை அடையாவிட்டால் எந்த ஊழியமும் அட்டுழியமே. என்னையெல்லாம் உங்களால் ஒன்றுமே கூடாது என்றார் இயேசு. அப்படியானால் அவரால் நமக்கு எல்லாம் கூடும் தானே. அவரால் நாம் எத்தனை பாடுகளையும் சகிக்க முடியும். தனியாக எதுவும் முடியாது. மாம்சமான நாம் ஆசைகளற்ற பரிசுத்தவான்களாக மாறுவது சுலபமான காரியமா? இயேசுவை போல மாற இது இல்லாமல் வேறு வழி இல்லை. இதுதான் நாம் தேவன் ஏற்கும் மறுபடி பிறந்த மனுஷனாக மாற வழி. இது தேவனால் வாழ்கிற வாழ்க்கை, பிறருக்காக வாழ்கிற வாழ்க்கை, நமக்காக வாழ்கிற வாழ்க்கை அல்ல. தெளிவா மண்டையில அடிச்சு சொல்றேன். நமக்காக வாழ்கிற வாழ்க்கையை மறந்துடுங்க. ஆகையால் நம் புத்தியோ பலமோ இதற்கு உதவாது. தன் இஷ்டப்படி சிந்தித்த உடனே யூதாசு தவறிவிட்டான். அவங்க எங்க தப்பு போனா, என்னோட இஷ்டப்படி நான் நடக்கிறேன், அப்பவே தப்பு செஞ்சுட்டான். நம்மளும் அங்கதான் தப்பு செய்யறோம். தனக்காக சிந்தித்தபடியால் பாவம் செய்வதாகவே தெரியவில்லை. நாமும் இப்படித்தான். தன் இஷ்டப்படி சிந்திப்பது தவறா? அது என்ன, அதுல பாவமா இருக்கு? வாழ்க்கையை திட்டமிடுவது பாவமா?
இந்த கேள்வி தான் பல வருஷமாக என்னை நோண்டிக்கிட்டு இருந்துச்சு. ஆனால் இதில் தான் உண்மையாக இருக்குங்க. தன் இஷ்டப்படி எதையும் செய்யாதீங்க. இயேசுவை கொண்டு பணம் சம்பாதிப்பது மீறுதலா? யூதாசுக்கு இவை எதுவும் தவறாக தெரியவில்லை. என்றும் பாவமாக தெரியாது செய்கிறவனுக்கு. அதன் பலன் தப்பாக இருக்கும்போதுதான் புரியும். எப்படி நான் மோசம் போனேன், புரியவில்லை என்போம். இதைத்தான் நம்மிடமிருந்து பிழிந்தெடுத்து விடுகிறார். என் இஷ்டப்படி நடக்கிறத, நான் என்னுடையது என்று எதுவுமே இருக்கக்கூடாது. என் சிந்தனையிலும் சரி, என் எண்ணத்திலும் சரி. பாவங்களின் அடிப்படை அமைப்பு நான் என்னுடையது என்று ஒரே மாதிரியாக இருக்கிறது. எங்கே போனாலும் பாவத்துக்கு அடியில் நோண்டி பார்த்தீங்கன்னாக்கா ஒரு வேர் இருக்கும். இந்த வேர் எங்கேனா இருக்கும், என்னுடையது, நான், என்னுடைய பெயர், என்னுடைய சொத்து, என்னுடைய வீடு, என்னுடைய மரியாதை, என் உயிர், அதுலேருந்து தான் பாவம் வெளியில் வர்றது. ஆதாமின் சிந்தனையும் தன் இஷ்டப்படி நடக்க இடம் கொடுத்து கேட்டான். கெட்டோர் எல்லோரும் வழுக்கி விழுந்த இடம் தன் இஷ்டப்படி நடப்பதுதான். நம் முடிவுக்கு இடம், தன் முடிவுக்கு இடம் கொடுக்கிறார்கள். இஷ்டப்படி நடப்பது அழகானது, ஆபத்தானது. அதே சமயத்தில் சிலுவைக்கு போகும் முன் இயேசு சொல்கிறார், பிதாவிடம் நான் வேண்டிக் கொண்டால் என்னை காப்பாற்ற அநேக தூதர்களை அனுப்புவார். மத்தேயு 26:53. நான் இப்போதும் பிதாவை வேண்டிக் கொண்டால் அவர் 12 லேகியோனுக்கு அதிகமான தூதரை என்னிடத்தில் அனுப்ப மாட்டார் என்று நினைக்கிறாயா கேட்கிற. இப்போ கேட்டாலும் ஆண்டவர் எனக்கு விடுதலை தந்துடுவார் சிலுவையிலிருந்து. அவருடைய இஷ்டம் அது என்றாலும் தேவ சித்தப்படி பாடுகளை சகிப்பதையே மேலாக விரும்பினார். தேவனால் சீர்படுத்தப்பட்டவனிடம், கவனிங்க, தேவனால் சீர்படுத்தப்பட்டவனிடம் சுய விருப்பம் செயல்படாது. இதுதான் நான் எல்லாத்தையும் ஊத்து பார்க்குறேன். அவங்க சுய புத்தியின்படி செயல்படுறாங்களா இல்லையான்னு ஏமாற்றமா இருக்கு பல சமயத்துல. அதனால்தான் அவனை ஆவிக்குரியன் என்கிறோம். இங்கே தாங்க நம்ம மாற வேணும். சுய விருப்பம் இன்னும் செயல்படுது, நம்ம புத்தியின்படி செயல்படுறோம். உலகம் முழுவதும் ஆதாமின் சந்ததி இஷ்டப்படி நடக்கிறார்கள். இன்று தேவன் ஒவ்வொருவனாக சீர்படுத்துகிறார். குத்து விளக்கு எரிந்து ஆலயத்தை வெளிச்சத்தால் நிரப்புவது போல மரணத்தை ஜெயித்தவர்களால் உலகம் நிரம்பும். ஏசாயா 40:5. கர்த்தரின் மகிமை வெளியரங்கமாகும், மாம்சமான யாவும் அதை ஏகமாய் காணும். கர்த்தரின் வாக்கு அதை உரைத்தது என்று வனாந்தரத்தில் கூப்பிடுகிற சத்தம் உண்டாயிற்று. இதனால் நம்மள நம்ப முடியல. மாம்சமான யாவும் கர்த்தருடைய மகிமையை காணும். எப்படி மகிமை? குத்து விளக்கில் எரியிற வெளிச்சந்தாங்க மகிமை. முன்மாதிரி தான் மகிமை. முன்மாதிரியான நிறைய பேர் உண்டாயிருப்பாங்க. அன்னைக்கு என்னை தீர்ந்து விட்டால் ஆலயம் இருளாகும். பேரழிவிலிருந்து உலகத்தை காப்பாற்ற இனி யாராலும் முடியாது. வார்த்தை இருக்கிறது, பரிசுத்த ஆவி இருக்கிறார். இன்று தேவையோ முன்மாதிரி. நேற்று இயேசு இருந்தார், பவுல் இருந்தார்கள். அவர்கள் காலம் முடிந்து விட்டது. இன்று நம் காலம். உலகத்திற்கு வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிக்கிற ஒளி வந்திருக்கிறது, நம்மை பிரகாசிக்க. இயேசுவிடம் வந்தும் பிரகாசிக்காமல் நாம் இருந்தால் தவறு நம் பக்கம்தான், நஷ்டம் நம் ரட்சிப்பு. நம்மை இவர் பிரகாசிக்கவில்லை என்றால் இயேசு மரணத்தை ஜெயிக்க வைக்கவில்லை. புரியுதுங்களா? சபையில போய் மெம்பர்ஷிப் வாங்கியிருக்கோம், ஆனா மரணத்தை ஜெயிக்க வைக்கவில்லை. ஆண்டவர் உங்களை பிரகாசிக்கல. நமக்கு நித்திய ஜீவன் இல்லை என்பதுதான் இதன் அர்த்தம். இந்த கணக்கு கூடவா புரியவில்லை? அவர் என்னையே பிரகாசிக்க வைக்கல. நம்மை அவர் பிரகாசிக்க இடித்து கசக்கி பிழிந்து நம் சுய புத்தியை இல்லாத ஆக்குவார், நம் சுய பலத்தை இல்லாத ஆக்குவார், நம்மேல் நம்பிக்கை இல்லாத ஆக்குவார். இதனால் தெளிந்த புத்தியிலானாகிறோம், அன்பிலும் நல் மனசாட்சியிலும் நிலைத்திருப்போம். நமது எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றாமல் அவர் சித்தப்படி பணிந்து நடக்க சொல்லித் தருவார். பயமின்றி கொடுத்த சிலுவையை சுமந்து சந்தோஷமாக வாழ்வோம். இதுதான் நாம் ரட்சிக்கப்படுகிறோம் என்பதற்கான அடையாளம். இதுதான் நம்மை மற்றவர்களுக்கு ஒளியாக மாற்றும் விதம். வெறும் சபை மெம்பர் அல்ல, உலக நன்மைகள் அல்ல, வரங்கள் பெற்றால் பத்தாது, ஊழியங்கள் எதுவும் நம்மை மாற்றாது. மாம்சமான நாம் இச்சை அற்றவர்களாகி பரிசுத்தமாவதே சீர்படுத்தலாகும். இதைத்தான் பெரும்பாலோர் தவற விடுகிறார்கள். பரிசுத்தம் இல்லாமல் தேவனை ஆராதிக்க முடியாது என்று நாம் அறிவோம். நிறைய பெருசா பேனர் எழுதி எல்லா இடத்திலும் போட்டு தொங்க விட்டுருக்காங்க. சபைகள் ஆராதனை நடக்கிற இடத்துல எழுப்புதல் கூட்டங்கள் எல்லாத்தையும் இந்த பேனர் தொங்க விட்டுருவாங்க. ஆனால் அது எப்படிங்க பரிசுத்தமானதுன்னு தான் தெரிய மாட்டாங்க. பாத்திரத்தினுள் சுத்தமாவதே பரிசுத்தம் என்றும் அறிவோம். ஆனால் அதற்குத்தான் வழி தெரியவில்லை. இது புரியாமல் எல்லோரும் வழி தப்பி போகிறோம். சுயநல சிந்தைக்கு முற்றுப்புள்ளி, தனக்கான தேடுவதற்கு முற்றுப்புள்ளி, தேவ சித்தம் எதுவென தேடி செய்ய வாஞ்சை. இதெல்லாம் எங்கே? ஏன் மறந்தோம்? ஆவியின்படி வாழாமல் மாம்சத்தின்படி வாழ்கிற எவனுக்கும் ஆக்கினை தீர்ப்புண்டு என்று யாவரும் அறியும்படி உறக்க சொல்லுங்கள். இந்த உலகத்தை குலுக்குங்க.
எல்லாருக்கும் இந்த ஒரு வார்த்தையை சொல்லுங்க. மாவியின்படி வாழாமல் மாம்சத்தின்படி வாழ்கிற எவனுக்கும், இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட எவனுக்கும் ஆக்கினை தீர்ப்புண்டு. வெறுமனே ஆண்டவரே ஆண்டவரே என்று கூப்பிடுகிற கிறிஸ்தவர்களை எப்படி ஏற்பார்? அவரை பின்பற்றுவது வேறு, இஷ்டப்படி வாழ்வது வேறு. ஆவியின்படி வாழ்கிற ஒருவனே பாவத்திற்கு முற்றுப்புள்ளி வைப்பான், மரணத்தை அவனே ஜெயிப்பான். நாம் தேவ வார்த்தையை தவறாகவே புரிந்து கொள்கிறோம். உதாரணமா, லாசரு இறந்து விட்டான் என்று இயேசு சொல்லிவிட்டு நாம் அங்கு செல்வோம் என்கிறார். உடனே சீஷர்கள் நாம் சென்று அவனுடனே மரிப்போம் என்கிறார்கள். யோவான் 1:16 அவருடைய யோவான் 1:16 படிச்சு பாருங்க, இந்த வசனம் வரும். அவர் ஒன்றை சொல்ல அதற்கு வேறொரு அர்த்தம் கற்பித்து விடுகிறார்கள். இயேசு நித்திய ஜீவனை தருவதாக சொன்னால், செத்த பின் பரலோகம் போவோம் என எண்ணுகிறோம், மாம்சத்தின்படி வாழ்ந்து கொண்டு. செருபாபேலின் கைகள் இந்த ஆலயத்துக்கு அஸ்திவாரம் போட்டது அவன் கைகளை செய்து முடிக்கும் சொல்ற. அஸ்திவாரத்தின் மேல அவன் கட்டுறான், அவன் கையினால பிரயாசப்படுறான், அவன் கையே செஞ்சு முடிக்கும். சகரியா 4:9 செருபாபேலின் கைகள் இந்த ஆலயத்துக்கு அஸ்திவாரம் போட்டது அவன் கைகளையே செய்து முடிக்கும். அதனால் சேனைகளின் கர்த்தர் என்னை உங்களிடத்தில் அனுப்பினார் என்று அறிவாய். முடிக்கிறது தான் முக்கியம். ஆலயத்தின் அஸ்திபாரத்தை எல்லாருமே போட்டுடுறாங்க, முடிக்காம தான் எல்லாம் தப்பா நடந்துட்டு இருக்காங்க. கிறிஸ்து தான் அஸ்திபாரம். 1 கொரிந்தியர் 3:11 போடப்பட்டிருக்க அஸ்திபாரமாகிய இயேசு கிறிஸ்துவை அல்லாமல் வேறே அஸ்திபாரத்தை ஒருவனாலும் போடக்கூடாது. கிறிஸ்து என்ற அஸ்திபாரத்தை மேல் நாம் கட்டுகிறோம். கிறிஸ்துவை போல ஆவதே ஆலயம். கட்டுகிறவர்கள் கட்டினாலும் கிறிஸ்துவை போல ஆனவர்கள் தான் ஏன் இல்லை? எங்கோ தவறு நடக்கிறது இல்லையா? செருபாபேலின் கையில் இருக்கிற தூக்கு நூலை கர்த்தருடைய கண்கள் சந்தோஷமாக பார்க்கிறது. இங்கதான் விஷயமே இருக்கு. சகரியா 4:10 அற்பமான ஆரம்பத்தின் நாளை யார் அசட்டை பண்ணலாம்? பூமி எங்கும் சுற்றி பார்க்கிறவர்களாகிய கர்த்தருடைய 7 கண்களும் செருபாபேலின் கையில் இருக்கிற தூக்கு நூலை சந்தோஷமாக பார்க்கிறது. தூக்கு நூல் தான் முக்கியம். தூக்கு நூல் இல்லாவிட்டால் கட்டடமாக இருக்குமா? கர்த்தர் சந்தோஷப்பட காரணம் அவன் கையில் இருக்கிற தூக்கு நூல். அது வளைந்திருக்காது, எப்போதும் நேராகவே தொங்கும். இது ஒன்று போதும் கட்டடம் சரியாக கட்டப்பட. கிறிஸ்துவை போல மாற நம் விசுவாசம் தாங்க தூக்கு நூல். இது எப்படின்னு சொல்றேன். தேவன் நல்லவர், அவர் என்னை கைவிட மாட்டார் என்ற உறுதிதான் நம்மை எந்த பாடுகளின் மத்தியிலும் தைரியம் இழக்காமல் காப்பாற்றுகிறது. நான் ஏமாற மாட்டேன் என்ற நிச்சயம் நம்மை துணிவுடன் காத்துக்கொள்கிறது. தூக்கு நூல் எப்போதும் நேராகத்தான் காண்பிக்கும். அதை பார்த்துதான் கட்டடம் கட்டுபவன் முடிவெடுப்பான். கட்டியது சரியில்லை என்று தீர்மானிப்பான். கண்கள் அளவிடாது, தூக்கு நூல் அளவிட்டு கோணலை காண்பிக்கும். கோணல் இல்லாவிட்டால் சந்தோஷம். கர்த்தருடைய கண்கள் சந்தோஷமாக பார்க்கிறது. அவன் கட்டியதில் ஏதும் கோணல் இல்லை, சரியாக இருக்கிறது. கிறிஸ்துவின் சாயலில் நிறைவாக கட்டி முடிப்பான் என்ற நம்பிக்கை பிறக்கிறது. எது மாம்சம் எது ஆவி என்று பிரித்து பார்க்கிற கண்கள் நமக்கு கிடையாது. நம் சிந்தனைகளும் செய்கைகளும் பலவிதம். டெய்லி பல விதத்தை யோசிக்கிறோம், பல விதத்தை செய்கிறோம். இதுல எல்லாம் எது மாம்சம் எது ஆவின்னு நம்மளால புரிஞ்சு கொள்ள முடியல. இதை புரிந்து கொள்ள வேண்டுமானால் விசுவாசம் ஒன்றினால் தான் பிரித்து பார்க்க முடியும். விசுவாசம் எப்போதும் நேராக ஒன்றையே காண்பிக்கும். கிறிஸ்து ஒருவர் தான் என்னில் பிழைத்திருக்கிறார். நான் 2100 வருடங்களுக்கு முன்பே செத்து விட்டேன் சிலுவையில். முடிஞ்சிடுச்சு என் கதை. 2600 வருஷத்துக்கு முன்னாடி. இப்ப இருக்கிறது யாரு? கிறிஸ்து ஒருத்தர் தான். நான் என்ன செஞ்சாலும் கிறிஸ்து தான் செய்யறேன். இது ஒன்றைத்தான் அது வளையாமல் காண்பித்து கொண்டே இருக்கிறது. நாம் இதைத்தான் பார்க்க வேண்டும். இதுதான் தூக்கு நூல். நம் கிரியைகளை ஆவியால் தான், மாம்சத்தினால் அல்ல என்று உறுதியிட்டு காண்பிக்கிறது. எல்லா கிரியும் ஆவினால் தான் செய்யற அப்படின்னு பார்க்குது. ஆனா நம்ம என்ன செய்யறோம்? கிறிஸ்துனால் வாழ்வதால் எந்த கிரியும் ஆவிக்கிரியவை தான். கண்கள் பிரித்து இப்படி பார்க்காவிட்டால் அதுதாங்க தப்பு செய்யறோம். அதை கிறிஸ்து தான் செய்யறான்றத பார்க்காம சுய விருப்பங்களை நிறைவேற்றி விடுகிறோம். சுய பலத்திற்கு இடம் கொடுக்கிறோம். சுய நம்பிக்கையில் நடக்க ஆரம்பித்து விடுகிறோம். கிறிஸ்துவினால் பிழைப்பது மறந்து காணாமல் போய் பின் இஷ்டமானபடி நடக்க ஆரம்பித்து விடுகிறோம். பாவம் செய்யாவிட்டாலும் நம் பாவம்லாம் உடனே செஞ்சிட மாட்டோம். பாவம் செய்யாவிட்டாலும் நம் சுய விருப்பமே நிறைவேற்றி மாம்சத்தின்படி சிந்திக்கிறோம், செயல்படுகிறோம். கிறிஸ்துனால் பிழைக்கிறான்றதை மறந்துடுறோம். கிறிஸ்து தான் பிழைக்கிறார் என்பது போய் அந்த இடத்திற்கு நாம் வந்து விட்டோம். கட்டடம் சரியாக கட்டப்படவில்லை. இப்போ தூக்கு நூலை கொண்டா அது என்ன காண்பிக்கிறது? எங்கே கோணல்? கவன பிசகாக பார்த்து விட்டோம். இந்த இடத்தில் என் புத்திக்கு இடம் தந்து விட்டேன். விசுவாசத்திற்கு இடம் கொடுத்திருந்தால் என் முடிவு வேற மாதிரி இருந்திருக்கும். பொன்னிறமான எண்ணெயில் எரிகிற விளக்கு, அது கொடுக்கிற வெளிச்சம். யாரு? முன்மாதிரி. என்னை முன்மாதிரியானவர்களின் வசனத்தோடு ஒப்பிட்டு பார்க்கிறேன். இவர்கள் வேறு மாதிரி அல்லவா
சிந்திக்கிறார்கள், செயல்படுகிறார்கள். நம்மை போல இல்லையே. கோணலான என் பார்வையை சரி பண்ணுகிறேன். வசனம் தரும் வெளிச்சத்தில் என் கிரியைகள் அனைத்தையும் ஒவ்வொன்றாக சீர்படுத்திக் கொள்கிறேன். என் இஷ்டப்படி நடந்துவிட்டு மற்றவர்கள் இப்படித்தான் நடக்கிறார்கள் என்று நியாயப்படுத்தாமல் வசனத்தின் பார்வையில் நிதானிக்கிறேன். மற்றவர்கள் தப்பென்று சொல்வார்களே என்றெல்லாம் நான் கவலைப்படுவதில்லை. என் பார்வையை தூக்குநூல் படி சரியாக இருக்க வேண்டும். நான் மறிச்சிட்டேன், கிறிஸ்து தான் பேச்சுக்காரன்னு பார்த்துக்கிட்டே இருக்கிறேன். முடிந்தவரை இல்லை, அப்படியே இருக்கணும். கவனமாக என் சிந்தனைகளை, நோக்கங்களை, செயல்களை இவர்கள் வசனத்தின்படி இருக்க தீர்மானிக்கிறேன். ஆகையால் நான் கட்டுவது இதுவரை கிறிஸ்துவை போல இருக்கிறது. இல்லாவிட்டால் நான் ஒத்துக்கொள்ள மாட்டேன். அதன்படி இருக்கும்படி நிதானிக்கிறேன். தவறாக போகாமல் இல்லை. தவறும் போது இனி நான் இல்லை என்று விலகிக் கொள்கிறேன். என் புத்தி அல்ல, என் திறமையின் மேல் நம்பிக்கை அல்ல, பராக்கிரமத்தின் மேல் நம்பிக்கை இல்லை. கிறிஸ்து என்னில் இருக்கிறார் என்ற நம்புவதால் உண்டாகிற வெளிச்சம் காண்பிக்கிறபடி செய்கிறேன். மற்றவர்கள் எப்படி கட்டினாலும் கட்டட்டும். நான் கட்டுவது கிறிஸ்துவை போல சரியாக அமைய வேண்டும். சரியாக இப்படி பார்ப்பதில் குறியாக இருக்கிறேன். சிறு பாபேலின் தூக்கு நூலை கர்த்தரின் உலகமெங்கும் அலைந்து பார்க்கிற 7 கண்கள் சந்தோஷமாக பார்ப்பது போல என்னையும் சந்தோஷமாக பார்க்கிறார். கிறிஸ்துவை போல இதுவரை நான் கட்டியிருக்கிறேன் என்று. ஆமாம், உண்மையை சொல்றேன். என் சுய புத்திக்கு, என் மேல் இருக்கிற நம்பிக்கைக்கு, என் பலத்திற்கு சிறிதும் இடம் கொடுக்க மாட்டேன். இனி நான் இல்லை என்பதை சகல செய்கையிலும் உறுதிப்படுத்துகிறேன். என் வாழ்க்கை கிறிஸ்துவை போல கட்டாமல் என் புத்தியின்படி அமையக்கூடாது. என் வார்த்தைகளும் செய்கைகளும் முழுமையாக அவரை போல சீர்பட வேண்டும். என் நோக்கமும் என் விருப்பமும் அவரை போல சீராய் மாற்றி அமைக்க வேண்டும். அடைந்து விட்டேன், தேறினவனானேன் என்று எண்ணினால் மீதி கட்டடத்தை எப்படி கட்டுவது? கோணலும் தாறுமாறுமாக ஆகிவிடாதா? பல காரியங்கள் பயமுறுத்துகின்றன. இனி என்ன செய்ய போகிறோம்? பயப்படுவது கிறிஸ்துவினால் வராது. பயத்திற்கு இடம் தந்தால் நாசம்தான். அவர் தானே எனக்காக பிழைக்கிறார். இதுதான் என் கையில் இருக்கிற தூக்குநூல். இதை தான் எப்போது நான் பார்ப்பேன். நண்பர்கள் ஆலோசனை தருகிறார்கள், உறவினர்கள் ஒத்தாசை தருகிறார்கள், தங்கள் வழியில் நான் நடக்க வரும்படி வற்புறுத்துகிறார்கள். என் கட்டடம் அவர்கள் இஷ்டப்படி கட்ட வேண்டும் என்பதில் குறியாய் இருக்கிறார்கள். அப்படியானால் தூக்குநூலை தூரப்பட்டு விடவா? கர்த்தரின் கண்கள் பார்க்கிறதே. ஆகையால் என் தூக்குநூலை யாருக்காகவும் விட்டுக் கொடுக்க மாட்டேன். என் கட்டடம் கிறிஸ்துவை போல அமைய வேண்டும். ஆகையால் இனி நான் இல்லை, கிறிஸ்துவே பிழைத்திருக்கிறார். இதை விடமாட்டேன் யாருக்காகவும். மற்றவர்கள் கட்டுவது கிறிஸ்துவை போல அமையவில்லை என்றால் அதற்கு அவர்கள் தூக்குநூலை தூக்கி போட்டு விட்டார்கள். பிடிக்கவில்லை, சரியாக பிடிக்கவில்லை, தாறுமாறாக அவர்கள் வாழ்க்கை இருக்கிறது. கிறிஸ்து அவர்கள் மத்தியில் அவர்களில் உருவாகவில்லை. முடிவு பரியந்தம் நிலைத்திருக்கிறவன் தான் ரட்சிக்கப்படுவான். மத்தேயு 24:13. முடிவு பரிந்தம் நிலைத்திருக்கிறவனே ரட்சிக்கப்படுவான். என்ன வார்த்தை பாருங்க, முடிவு பரிந்தம் நிலைத்திருக்கிறேன். முடிவு பரிந்தம் இந்த கிறிஸ்துவ மாதிரி நம்ம கட்டினா தான் நம்ம ரட்சிக்கப்படுவோம். முடிவு பரிந்தம் சொல்லுங்க, முடிவு பரிந்தம் நிலைத்திருந்தால் நான் ரட்சிக்கப்படுவேன். கடைசி வரை கிறிஸ்துவை போல கட்டுவதற்காக தூக்கு நூலை பிடித்தவனே மரணத்தை ஜெயிப்பான். ரட்சிக்கப்படுகிறவன் இவன் மட்டுமே. வாருங்கள், மரணத்தை ஜெயிப்போம். தூக்கு நூலை மட்டும் ஊத்து பார்த்து கிறிஸ்துவனால் கட்டுவதற்கும் நாம கட்டுவதற்கும் உள்ள வித்தியாசம் உங்களுக்கு எடுத்து காண்பிக்கிறேன். பயம். நீங்க பயந்தீங்கன்னாக்கா நீங்களா தான் கட்டுறீங்க. ஏதாவது ஒன்று செய்யறதுக்கு பயம் வருதா, நீங்க தப்பான வழியில போறீங்க. கிறிஸ்துவினால் கட்டினால் ஞானமும் தைரியமும் உண்டாகி இருக்கும். நாம கட்டும்போது பயமே வழி நடத்தும். பயத்தினால பலருக்கு மூளை சூடேறி விடுகிறது. சின்ன சின்ன விஷயத்தில் தான் சொந்தமாக கிரியை செய்ய ஆரம்பிக்கிறோம். நம்ம எல்லாமே சரியா தான் கற்றுருக்கோம், ஆனால் சின்ன சின்ன விஷயத்துல சொந்தமாக கிரியை செய்ய ஆரம்பிக்கிறோம். பின்பு பெரிய விஷயத்திற்கும் அது பரவுகிறது. சின்ன கோணல் முழு கோணலாகி விடுகிறது. தூக்கு நூலை பிடிக்காமல் நம் யோசனைகளை பின்பற்றுகிறோம். கட்டியதெல்லாம் முடிவில் வீணாகி விடுகிறது. கொஞ்சம் கோணலும் எல்லாத்தையும் வீணாக்கிடுது. நம் யோசனைகளுக்கு இடம் கொடுப்பதற்கு காரணம் பயம். இரண்டாவது, வேத வார்த்தையின் முன்மாதிரியே மறந்து விடுகிறோம். வசனம் இப்படி சொல்லிருக்குன்னா அது அப்படியே நடக்கணும். அப்படிதான் மற்றவங்களும் இருந்தாங்க. ஆனால் நம்மளை மட்டும் கொஞ்சம் கொஞ்சம் இந்த விஷயத்துல எக்ஸ்கியூஸ் பண்ணிக்கிறோம், அந்த விஷயத்துல எக்ஸ்கியூஸ் பண்ணிக்கிறோம், விட்டு கொடுத்துக்கிறோம். வசனத்தின்படி அனைத்தும் நம்மிடம் உண்டாயிருக்க வேண்டும் என்பதில் உறுதியாக இருப்பதில்லை. விட்டு என்னால் முடியலங்க, அவ்வளவுதான். ஆகையால் கிறிஸ்துவை போல கட்டுவதிலிருந்து விலகி விடுகிறோம். கர்த்தரின் கண்கள் செருபாபேலின் தூக்கு நூலையே சந்தோஷமாக பார்த்தது. நம்மையும் அப்படி பார்க்குமா? பார்க்கும். எப்போதும் அந்த தூக்கு நூலையே பிடித்திருந்தால் நாம் மரணத்தை ஜெயிக்கலாம். ஆனால் வழிகளும் போது முதலாவது உதவிக்கு வருகிறவர்கள் நம் சொந்தங்களும் நண்பர்களுமே. விழும்போது திரும்ப எழாதபடி பார்த்துக் கொள்கிறார்கள் கவனமாக. இதனால் நாம் கட்டுவது கிறிஸ்துவை போல ஆக்கவில்லை. நான்
என்னுடையது என்பது வேறு, கட்டாயம் வேறு நம்மை மீற பண்ணுகிறது. அதனால என்னுடையது இருக்கப்படி ஐயோ போச்சு என்னுடைய காரியங்கள்லாம் அப்படின்னு சொல்லி மீறி நடக்க ஆரம்பிச்சிடலாம். முடிவில் வெளிச்சத்தில் நடக்கிறவர்கள் மிக சொற்பமே, இல்லை என்றே சொல்லலாம். வெகு வழியெல்லாம் தெளிவாக காமிச்சிட்டேன், நடக்கிறவங்க மிக சொற்பமே, இல்லை என்றே சொல்லலாம். இப்படிதாங்க நம்ம பைபிள் சொல்லுது. 2 பேர் தான் வாக்குத்தத்த தேசத்தை வந்துடுச்சாங்க. நாம் வழி விலகி கிரியை செய்யும்போது பயம் நம்மை நடத்தும். முடிவுகளை பயத்தால் எடுப்போம், விசுவாசத்தால் எடுக்க முடியாது. கிறிஸ்துவினால் கட்டும்போது நமக்கு தெளிவு இருக்கும், யார் தடுத்தாலும் பயம் இருக்காது. எசேக்கியேல் 18:9 சொல்லுகிறது, என் கட்டளைகளின்படி நடந்து என் நியாயங்களை கை கொண்டு, பாருங்க கவனிச்சு பாருங்க, என் கட்டளையின்படி நடந்து என் நியாயங்களை கை கொண்டு உண்மையாக இருப்பானே ஆகில் அவனே நீதிமான், அவன் பிழைக்கவே பிழைப்பான் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்கிறார். பிரியம் பயம் வருது, அவன் வாழ்வான். வெளிப்படுத்தல் 2:26 ரொம்ப பயங்கரமான ஒரு வசனம் இருக்கு. ஜெயங்கொண்டு முடிவு பரிந்தோம் என் கிரியைகளை கை கொள்ளுகிறவன் எவனோ, என் கிரியைகளை கை கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு நான் பிதாவினிடத்தில் அதிகாரம் பெற்றது போல ஜாதிகளின் மேல் அதிகாரம் கொடுப்பேன். ஆகையால் அவர் கட்டளையை சித்தத்தை பார்த்து பார்த்து நடந்தால் நாம் கட்டுவது தப்பாகவே போகாது.